ஃபஸ்ட்டு மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மீன் பேர் வந்து கிழங்கா மீன். இது வந்து சூப்பராக இருக்கும், குழம்பு வைக்கவும் நல்லாயிருக்கும், வறுக்கவும் நல்லாயிருக்கும். இதில் வந்து எப்படி நம்ம பார்க்கணுன்னா, மீன் வாங்கும்போது இந்த செதில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நல்லா ரெட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் இது வந்து ஃப்ரெஷ் மீனுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இல்லை ரொம்ப ஒரு மாதிரி பிளாக்காக இருந்ததுன்னா அது வந்து பழைய மீனுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணுறது பார்ப்போம். இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, இந்த சைடெல்லாம் வந்து முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு நல்ல சிசர் ஒன்று வச்சுட்டு கட் பண்ணிங்கனாலே போதும். இது இந்த பக்கம் இருக்கிறது, இந்த தலைப்பகுதியில் இருக்கிறது, இப்போ இந்த தலை இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நீங்கள் இப்படி பிச்சிங்கனாலே வந்துடும். பாருங்க, இது பிச்சு நல்லா இப்படி எடுத்திங்கனாலே வந்துடும். கை பத்திரம், இந்த பல்லு ஷார்ப்பாக இருக்கிறதுனால கையில் பட்டுரும். இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து பிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இதில் இருக்கிற அந்த குடலெல்லாம் அப்படியே கூடவே வந்துடும். இதை எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே வந்து பெரால்னு ஒன்று இருக்கும், அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, இதை இருக்குது பாருங்கள், இந்த கத்தியை வச்சு நீங்கள் இப்படி பண்ணும்போதே வந்துடும் பாருங்கள், அழகாக நைஸாக வந்துடும். ஃப்ரெஷ் மீனில் அப்படியே வந்துடும். உங்களுக்கு வந்து பழைய மீனாக இருந்தால் அது வந்து மேலே அப்படியே ஒட்டிக்கும், இது வராது அந்த அளவுக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா மீன் வந்து இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதை பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மீனுங்க, சங்கரா மீன், இந்த மாதிரி மீனெல்லாம் வந்து இந்த செதில் பார்த்து எடுக்கணும். நம்ம வந்து வஞ்சிர மீன் எடுக்கிறோன்னா, இந்த வஞ்சிர மீன் இருக்குது பார்த்திங்கன்னா, அது மேலே இப்படி தடவி பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். கொலான்னு இல்லாத நல்லா ஷைனிங்காக இருக்கும் தேய்க்கும் போதே. அப்படி இருந்தால் மட்டும்தான் வஞ்சரம் ஃப்ரெஷ்ஷானதுன்னு அர்த்தம். மீன் வாங்கும்போது இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கணும். இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி க்ளீன் பண்ணதும் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மள பெரிய மீனாக இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணிப்போம். இல்லை இதுவே குட்டி குட்டியாக இருக்குன்னா அப்படி க்ளீன் பண்ணி கூட நம்ம குழம்புல போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து சிசர்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததும் இதுக்குள்ளே வந்து சினை இருக்கும், இந்த குடல் இருக்கும். இது வந்து சிலர் வந்து சமைச்சி சாப்பிடுவாங்க. குழம்புலையும் போடலாம், இல்லை முட்டையில் போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா போட்டுடலாம். நான் இன்றைக்கி போட்டுட்டு தான் போகிறேன், ஏன்னா எங்களுக்கு பிடிக்காது இது. இது மாதிரி க்ளீன் பண்ணதும் அதில் வந்து கல்லுப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா உராயணும். உராயறதுன்னா என்னதுன்னா இது மாதிரி பண்ணணும். அதில் கொஞ்சம் லைட்டாக செதில் இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துடும். இது மாதிரி பண்ணிங்கன்னா எல்லா மீன்லேயும் வந்து அந்த கவுச்சி வாசனை இருக்காது, அதாவது அந்த நீச்சு ஸ்மெல் இருக்காது. இது மாதிரி பண்ணும்போது இதில் இருக்க அந்த செதிலும் வந்து வந்துடும். அவ்வளோதான், உராஞ்சாச்சு. இது தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். இது மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மீன் கழுவியாச்சு. மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ட் 2 நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள்.